நாலேஜ் ஆனோடனே 2022 இங்கே வந்திருக்காங்க. ஓ. எல்லா குடியேறி இங்கிருந்து எல்லா குழந்தையும் படிக்குது. ஆமாங்க. அது போக அங்கே ஒரு கருப்பாயங்கோவில் காடுன்ட்டு அங்கே ஒரு 30 வீடு இருக்குங்க. அது தனியாக இருக்குது. வால்காடுன்ட்டு அங்கே ஒரு 43. பவானி சாகர் டேம் இருக்குல்ல சார், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர் குடும்பங்கள் இருக்கு. இந்த டேமுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்கள்லாம் நீங்க தானா? டேமுன்னா 2 சைடு தண்ணி வந்துடும். இது ஒரு தீவு மாதிரி. அப்படி வளைச்சு வந்தாலும் தண்ணி இருக்கு, இப்படி வந்தாலும் தண்ணி இருக்கு. ஒரு தீவு மாதிரி இருக்கு. இது போலன்னா சுஜில் விட்ட புதுகி போங்கிறது வந்து அந்த 0 பாயிண்ட் வழியா அந்த பக்கம் போகுங்க. அப்படியே வந்தாலும் இந்த 0 பாயிண்ட்ல வந்தாலும் வால்கட்டை மட்டும் இருக்காங்க, ஜனங்க இருக்காங்க. கரண்ட் வசதியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கரண்ட் வசதியெல்லாம் கொண்டு போய் வால்கட்டை மட்டும் கொடுத்துட்டோம். ஏன்னா அப்பெல்லாம் சோலார் லைட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி இந்த விளக்கு வச்சு தான் இருந்தாங்க. நான் படிச்சதே வந்து கொலாப்பத்தி தான் படித்தேன். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் பரிசீலில் வந்து தான் இங்கிருந்து நடந்து போய் சித்தங்குளம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு கடைசியில் இப்போ நாங்கள் வந்த கடைசியில் தான் இப்போ கரண்டெல்லாம் கொண்டு போயிருக்கோம். ஆமாம். இப்போ என்ன ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. வால்கட்டு கரண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டோம். அதுலேருந்து அங்கேயும் இருக்காங்க, ஜனங்களாம் இருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இங்கே இருந்து வீடெல்லாம் இங்கே இருக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே மட்டும் சாலை வச்சு அங்கே இருக்காங்க. குழந்தை படிக்கிறதுக்காக இங்கே வந்துட்டாங்க.